ஆனால் நிச்சயமாக அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறீங்க, அப்புறம் அவங்க 50,000 தான் சொன்னீங்க. மக்கள் விவசாயிகள் டெல்டா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து எழுந்தார்கள், போராட்டங்கள் நடந்தது. இப்போ 75,000 சொல்லியிருக்கீங்க, அதுவும் போதாதல்லவா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த கூட்டுறவு கடன் விஷயத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் தேர் அப் இன் தேர் ஆர்ம்ஸ். அதுபோல் தான் நீங்கள் தானே கொடுத்தீங்க, இது நாங்கள் சொல்லலையே. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், செய்வோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னொன்று, இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விவரங்கள் எல்லாம் எது இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் இருக்காங்கன்னா இல்லை, நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே மொத்த விவரங்களை சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ சொன்னது ஒரு ஜஸ்ட்டு, நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் விவரமாகவே இருக்கிறது. எதையும் டிரான்ஸ்பரண்ட், எவ்ரி திங் இட்ஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். உங்களுக்கு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எதையும் மறைக்க வேண்டியதில்லை, மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாட்டினுடைய மொத்த வருவாய் என்ன உங்களுடைய கடன் என்ன, உங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, உங்கள் ரெவன்யூ டெபிசிட், இதை எப்படி நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்பதையெல்லாம் முழுக்க உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதில் நம்முடைய நிதி மேலாண்மையை நம்ம எவ்வாறு குறைத்து கொண்டு வந்திருக்கிறோம், ஃபிஸ்கல் டெபிசிட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு வருஷமும் குறைச்சிருக்கோம், எந்த வருஷம் ரெவன்யூ டெபிசிட் எப்படி குறைச்சிருக்கோம், நம்மளுடைய ரெவன்யூ டெபிசிட்டில் இவ்வளோ அப்சல்யூட் நம்மளில் கூடுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நம்ம ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு பத்தியிலும் வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காரணங்களையும் நாம் விளக்கி இருக்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறீர்கள். எனவே எல்லாவற்றையும் ஆல்ரெடி டேக்கன் எவ்ரி திங் இன்டு காக்னிசன்ஸ், எவ்ரி திங் இன்டு அக்கௌண்ட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறீர்கள். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடைமை உங்களுக்கு இருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பியூர் எஸ்கேப்பிசம், அந்த ஒரு எஸ்கேப் ரூட்டுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் வெள்ளை அறிக்கை என்கிற பெயரில் நீங்கள் சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போதும் இதே போல் ஃபிஸ்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது, சொன்னோம். ஆனால் அப்போதும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை நாங்கள் 100% காப்பாற்றுவோம் என்று சொன்னோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நெஞ்சு நிமித்து சொல்வோம். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பில் முதல் நாளில் 15 நாள் 20 நாளிலேயே நாங்கள் தயார் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு எடுத்த எடுப்பிலேயே எங்களால் இதை நிறைவேற்ற முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லி இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஃபிஸ்கல் ஸ்பேஸ் இல்லை என்று நீங்கள் இப்போதே ஆரம்பித்து சொல்கிறேன் என்று கேட்டால் நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு தயாரில்லை என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டு. வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? நீங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கு? நீங்கள் 10 லட்ச ரூபா கடன் என்று சொல்லுவதிலே இருக்க 12 லட்ச ரூபா 12 லட்சம் கோடிக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இதில் வந்திருக்க. நம்ம இதில் நமக்கு பணம் வந்ததுனால தான் இவ்வளோ செலவழிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் எஸ்ஓடிஆர்லேருந்து வரக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஓடிஆர் எவ்வளவு நமக்கு வர வேண்டியது 25% தான். 75% பணம் எங்கேருந்து வரணும்? ஒன்றிய அரசாங்கத்துலேருந்து வரணும். அவங்ககிட்டருந்து வரக்கூடிய பணம் நமக்கு வரல, ரெவல்யூஷனில் குறையுது. இன்னும் கூட சொல்ல போனால் நமக்கு ஃபினான்ஸ் கமிஷனில் இந்த வருஷம் வரப்போகிறதும் குறைக்கிறாங்க. எல்லா விதமான கன்சைன்ஸை நம்ம தொடர்ச்சியாக நான் அதில் சொல்லியிருக்கேன். நமக்கு வர வேண்டிய பணமே எவ்வளோ வரலைன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம எந்த சொல்லியிருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிப்பாட்டியிருக்கோமா? 1,15 லட்சம் பேரில் இருந்த மகளிர் உரிமை தொகையை 1,31 லட்சம் பேருக்கு நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். பொங்கல் பரிசு தொகை கொடுத்தோம். எந்த சொல்லியிருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நாங்கள் குறைத்து வைக்கலை. எல்லாவற்றையும் நிதி மேலாண்மையின் காரணமாக இருக்கிறதுக்குள்ள தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்களும் பண்ணுங்கள் சார். சில துறைகளை குறிப்பிட்டார், கனிம வளத்துறையில் பெரிய இழப்பு ஏற்பட்டு சார். நான் தான் சொன்னேன்ல சார், நான் தான் சொல்கிறேன். நான் லீக்கேஜ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் 4-5 துறைகளை சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்லுங்கன்றேன். நீங்கள் எஸ்ஓடிஆரில் வருவாய் எப்படி இருக்குது? வருவாயை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு கனிம வளங்களில் வர்றது நீங்கள் தான். நான் ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நீங்கள் இதே ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. அவர் சொல்கிறார் 4 இதில் வரல, ஜிஎஸ்டியில் வரலன்னு. நான் அதே தான் சொல்கிறேன். நீங்களே கூட தான் ஜிஎஸ்டி கமிஷனாக இருந்தீங்க. லீக்கேஜ் இருந்ததுன்னா நீங்களே நிப்பாட்டியிருக்கலாம். ஏன் அந்த வாய்ப்பு இல்லை? காரணம் என்ன ஃபேக்டர்ஸு? அதனால தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம். நான் அதை ஒன்றும் தவறாக சொல்ல. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் உங்களுடைய எஸ்ஓடிஆர் நாங்கள் கூட்ட போகிறோம்னு சொல்லுங்கள், ரைட்டு. யாரும் அதை குற்றம் சொல்ல வருங்க. சொல்லிவிட்டு உங்களுடைய இந்த ரிவைஸ் இது கொடுப்பீங்கல்ல,
அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு இதை உயர்த்தியிருக்கோம் என்று அந்த ஃபிகர் நான் பேசும்போது சொன்னேன். இந்த ஃபிகருக்காக நான் வெயிட் பண்ணுறேன், வரட்டும், பார்ப்போம் எப்படி நடக்கும். சார், நிதி நிர்வாகத்தில் 20 லட்சம் 20 லட்சம் கோடி ரூபாய் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, டெபிசிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் திமுக கண்டினியூ ஆயிருக்குன்னா அது வந்து கம்மியாக இருக்குது சார். நான் அப்படியே சொல்லு, நீங்கள் 10 லட்சம் கோடின்றது இந்த இது 2 மடங்காக வந்து கொண்டே இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதனால தான் சொன்னேன், ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்துருந்தா இந்த பணம் என்பது இப்போ 57,000 கோடிலேருந்து அடுத்து திருப்பி அந்த அம்மா வருகிற போது அது 1 லட்சம் கோடியாக வருது, அது 2 லட்சம் கோடியாக வருகிறது, 2.7 திருப்பி அந்த பர்சன்டேஜ் கூடுகிறது, 4.85 இருந்தது, இப்போ 4.8 வரும்போது இது நான் இப்போயும் நான் சொல்கிறேன், இது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சொல்லணும். நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நேற்று சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு நான் செக்ரட்டரி நல்லா சொன்னார். அவர் தான் சொன்னார், எங்கேயும் கடன் வாங்கும் போது பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வாங்கலை, அது மாதிரி வாங்கின பல நல்ல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் கூட சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய அறிக்கை சொல்கிறோமே சார், டபுள் டிஜிட் நீங்கள் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்க மாநிலமெல்லாம் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஏன் டபுள் டிஜிட் வந்திருக்கேன் 11.9% நம்ம வந்திருக்கோமே இன்னைக்கு 8% அந்த பர்சன்டேஜ் ஏன் சொல்ல மாட்டேறீங்க? இவ்வளவு கன்சைன்ஸுக்கு அப்புறம் தானே. ஒரு நண்பர் இப்போ கேட்டார், ஏன் உங்கள் இது என்ன வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கைன்னு. வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுத்தால் தானே உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்றைக்கி டபுள் டிஜிட் பொருளாதாரம் எப்படி வந்தது. நம்ம வந்து இன்றைக்கி போய் சொல்கிறீங்களே 2வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்கிறோமே, இத்தனை பேர் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறோம்னு நம்ம போய் சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம போய் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிதிநிலையை பெருமையோடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன காரணம்? இதெல்லாம் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஏன் அதை பற்றி இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக.